只是看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始提及的每个字，都是只手不离的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时又盛开的字，绚烂了曾经化作诗。几百成年天人字，都像一生死，任由光阴来发丝，愿永远相恋立志。அதுதான் கோஞ்சிகியோட வீடு. இவங்க எல்லாரும் எதுக்கு ஒன்னா இருக்காங்க? ஜுயன் ஜுயன், கெட்ட செய்தி கெட்ட செய்தி, ரொம்ப பெரிய கெட்ட செய்தி. புரியுது, எனக்கு புரியுது. இவன் தலையிடுறதுனாலதான் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. சரி விடு, அவனை சந்திச்சுட்டா போச்சு. நீங்க இங்க வந்ததுக்கான காரணம் என்ன மகாராஜா? நான் உன்னுடைய ஓவியத்தை பார்த்து ரொம்பவே அசந்து போயிட்டேன். உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருந்தேன். அதனாலதான் நேரடியா வந்திருக்கேன். மகாராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி. உட்காருங்க. மகாராஜா, என்ன மாதிரி ஒழுக்கம் கிட்ட ஒரு அமரனை உங்களை மாதிரி ஒருத்தர் பார்க்க ஆசைப்படுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப என்னன்னா, என்னோட மூத்த அமரர்கள் என்ன பார்த்து பொறாமப்பட உங்களோட பயமா இருக்கு. உன்னோட வீடு எங்க இருக்கு? உனக்கு ஏதாவது ஆசிரமம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு எந்த இடத்துலலாம் கேளிக்கை கூத்துன்னு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். நான் ஒண்டி கட்ட தானே, அதனால ஒழுக்கமுள்ள இருக்கிறது எனக்கு பழகி போயிடுச்சு. இந்தாங்க. ரொம்ப பரிதாபமா இருக்கு. நீ ஜியாங்கோ மலைக்கு போக விரும்பலையா? போவேன். ஒருவேளை நான் அங்க போயிருந்தா இன்னைக்கு உங்களை பாத்துருக்க முடியாதுல்ல. சும்மா சும்மா. ரொம்ப பரிதாபமா இருக்கு. அமரர்களோட ஆசை பெற்ற அந்த இடத்துல எனக்கு என்ன பெருசா வேலை இருக்க போகுது. பொதுவா நான் ஓவியங்களை வரைவேன். எனக்கு இந்த மந்திரங்கள்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு என்னமோ இந்த விஷயம் உங்களை அவ்வளவு கவர்ந்திருக்குன்னு எனக்கு தோணல. உண்மையாவா? நான் இங்க வந்ததுக்கான காரணம் உன்னை என் நண்பனாக்கிக்க விரும்புறேன். எனக்காக நான் கேட்கிற ஒரு காரியத்தை உன்னால செய்ய முடியுமா? என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். எனக்காக நீ உன்னுடைய முகமுடிய கலட்டி காட்ட முடியுமா? மகாராஜா அவர்களே, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீ என்னுடைய பழைய நண்பன் மாதிரியே இருக்க. மகாராஜா, அது நீதானான்னு நான் பார்க்க விரும்புறேன். வலிக்குது வலிக்குது, கழட்டுங்க கழட்டுங்க கழட்டுங்கன்னு சொல்றேன். தயவு செஞ்சு கழட்டுங்க, வலிக்குது. என்ன கேவலமான நண்பன் நீங்க. எனக்கு வலிச்ச மாதிரி உனக்கு வலிக்க வைக்கிறேன் பாரு. மகாராஜா, அப்போ நான் உங்களோட
பழைய நண்பன் மாதிரி இருக்கானா? உன்னோட மீச ஆ, ஆ, என்ன கவனிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன மந்திரம். அதான். நீ ரொம்ப லட்சணமா தான் இருக்க. என் நண்பனை விட ரொம்ப வித்தியாசமா இருக்க. அப்படியா? மன்னிச்சிரு. எனக்கு அவனை சீண்டி விளையாட பிடிக்கும். அதே மாதிரி அவனுக்கும் என் கூட விளையாட பிடிக்கும். நான் தான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா எடுத்துக்காத. மகாராஜா, உங்களோட நண்பன் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானவன். மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதோட நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் உனக்காக ஒரு வசதியான வீட்டை ஏற்பாடு பண்ணி தரேன். ஒரு கைமாறுக்காக. ஓ, சரி சரி. அங்க நாளைக்கே வந்துடுறேன். ஹுவாச்சுவாங் சுயம்வர போட்டியில நீ என்னுடைய விருந்தினரா கலந்துக்கணும். ஓ, நல்லது. சுவாரஸ்யமான மனிதனா இருக்க. வர மறந்துடாத. கண்டிப்பா. அக்கா, நீங்க இங்க உங்களோட ஓவியத்தை வரையணுன்றதுக்காக வந்திருக்கீங்களா? இல்ல, இங்க மூலிகையை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்படியா? உங்களை நான் மூலிகைகள் இருக்க இடத்துக்கு என்னால கூட்டிட்டு போக முடியும். தேவையில்ல, எனக்கு தெரியும். இன்னுமா சிரிக்கிற? கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கண்டுபிடிச்சிருப்பான் தெரியுமா? அதான் அவன் கிளம்பி போயிட்டான்ல. என்ன சொன்னான்னு சொல்லு. அவன் உனக்காக ராஜ்யத்துல ஒரு பெரிய வீட்டை ஏற்பாடு பண்றேன்னு என்கிட்ட சொன்னான். அதோட ஹுவாச்சுவாங் சுயம்வர போட்டியில உன்னை சிறப்பு விருந்தினரா கலந்துக்கவும் சொல்லியிருக்கான். அப்படியா? நல்லது. நீயும் இதத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. நீ இங்க எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குயின் சுவானுக்காக தானே. அவ மகாராஜாவை கொல்ல நினைக்கிறா. அதுக்கு இந்த சுயம்வரம் நல்ல வாய்ப்பு தானே. அவ இங்க வருவாங்கறதுக்காக நீ ஓவியங்களா வரைஞ்சுகிட்டு இருக்க. நீயே உன்னை தாழ்த்திக்கிட்டு இருக்க. நீ அவகிட்ட ஃபூஜியனா உன்னுடைய முகத்தை காட்ட விரும்பல. அவளை பார்க்க வந்தன்னு யார் சொன்னாங்க? அவ விருப்பம் போல அவ பண்ணட்டும். அவ இஷ்டத்துக்கு எவ்வளவு பிரச்சனை வேணா பண்ணட்டும். அதனால எனக்கு என்ன பிரச்சனை? இத நான் கண்டுக்க போறது இல்ல. ஓ, நீ அவ மேல இன்னும் கோவமா இருக்கல்ல? இத நீ மனசாரதான் சொல்றியா? ஆமா. அவ எப்படி போனா எனக்கு என்ன? அப்படின்னா நீ எதுக்காக இங்க வந்த? நான் என்னோட சொந்த வேலையா வந்தேன். நீ அந்த மகாராஜாவோட பயத்தை கண்டுபிடிச்சிருக்கியா? ஏன்னா அது அப்படியே என்னோட 2 சக்திகள் மாதிரி இருக்கு. உனக்கே தெரியும், அவனை 2 வாட்டி இது வரைக்கும் நான் சந்திச்சிருக்கேன். ராட்சசனும் கோடுவாலா இருக்கானா? இருக்கலாம். ஏன் இந்த ராஜ்யத்திலேயே கூட இருக்கலாம். ஏன் டியான்யூனோட ராஜாக்கு பின்னாடி கூட இருக்கலாம். ரொம்ப மோசம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆனா என்னால 30% சக்தியை மட்டும்தான் அடக்க முடிஞ்சது. அதே மாதிரி உன் உடம்புல இருக்கிற சக்தியை என்னால தற்காலிகமா தான் அடக்க முடியும். ஒருவேளை அவன் கோடுவாலா இருந்தா நீ ரொம்ப பத்திரமா இருக்கணும். இல்லன்னா உன்னுடைய முத்திரை உன்னை விட்டு அழிஞ்சு போயிடும். அதான் நீ என் கூட இருக்கல. ஆமாமா. நான் ஃபெங்மேன் மலைக்கு போனேன். அந்த வேடிக்கையான ஓவியன் ரொம்ப பலவீனமா இருக்கான். அவன் ஃபூஜியன் கிடையாது. என் கூட போட்டி போடுறதுக்கு யாரும் கிடையாது. நிஜமாவா? அப்படின்னா அவன் உன்னை ஏமாத்தலன்னு உனக்கு தெரியுமா? ஏமாத்த தான் முயற்சி பண்ணான். ரொம்ப முயற்சி பண்ணான்.
நான் ஒரு சின்ன வித்தையை காட்டினேன். பாவம் அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். ஜூ ஜிச்சனை பத்தி சொல்லு. நாள் முழுக்க என்கிட்ட பணிவாதான் இருக்கான். இருந்தாலும் கம்பீரமா இருக்கவும் முயற்சி பண்றான். சோர்வா இருக்கு, ரொம்ப சோர்வா இருக்கு. உன்னோட உதவியாளனா இருந்துகிட்டு ஜியாங்கு மலையோடவும் ஃபியூஜியோனோடவும் ஏதோ சம்பந்தம் வச்சிருக்கான். அவனுடைய அப்பாவை கொன்னது ஃபூஜியனா? இல்ல, ஃபியூஜியோன் ஜூ ஜியாங்கோட எதிரி கிடையாது. கொலகார ஃபியூஜியோன் கிட்ட இருந்து புனித விளக்கை எடுத்துக்கிட்டான். ஜியாங்கோ மலையில இருக்கிற எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க தான். எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. கொலையாளியோட அடுத்த இலக்கு நீதான். நீ அவளுக்கு எறைய போட்டு பிடிக்கிற வழியை பாரு. ஃபூஜியின் உண்மையிலேயே கவுடால இருப்பானா? நீங்களா? நீங்க இங்க? ஜிச்சான், நாள் பூரா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, ரொம்ப களைச்சு போயிட்டீங்கல்ல? மகாராஜா ஜுவான்சுவ நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து குஹி அவர்களே, மகாராஜா அவர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. அது மார்க்கியஸ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த வீடு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரி, அது ரொம்ப நல்ல விஷயம். அது நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பரவாயில்ல, போதும், எனக்கு புரியுது. நான் இப்ப கிளம்புறேன். ஜிச்சான், உதவியாளர் ஜோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க லியோன் கட்டளைய பத்தி யோசிக்கிறீங்களா? நான் மகாராஜா கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கேன். 3 நாள் துக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வேலையில சேர சொல்லிருக்காரு. அவர் சொல்றபடி நான் செஞ்சாகணும். நீங்க நல்லா படிச்சவரு. அழகிங்களுக்கு வலை வீசறதுக்கு உங்களை நாயா மாத்திட்டாரா? இல்லனா ஹுவாச்சுவாங்க அழகிங்க மேல நீங்களும் ஆசைப்படுறீங்களா? நான் சோர்ந்து போயிட்டேன். திரும்ப போய் ஆகணும். வணக்கம் மகாராஜா. நாங்க 20 அழகிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாரையும் வேன்ஹுவால் அறையில தங்க வச்சிருக்கோம். நான் மூத்த பணிப்பெண் லீ கிட்ட நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க கிட்ட சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கேன். வேன்ஹுவாலு முழுமை அடைஞ்சிருச்சா? இரவும் பகலுமா வேலை செஞ்சு முடிச்சிருக்காங்க. சீச்சுவான் நாட்டியக்காரிங்க ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. அதோட அந்த மதுபானமும். எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு 16 நகரங்கள் தேவையில்லை. மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கேளு. நீங்க ஹுவான்சுவோட சுயம்பர போட்டிய ராஜ அதிகாரம் அப்புறம் ராஜபலத்தை காட்டுறதுக்காக நடத்துறீங்களா, இல்ல உண்மையிலேயே மகாராணிக்காக தான் நடத்துறீங்களா? மகாராணினா உயர்ந்த குடும்பத்துல இருந்தோம், அப்புறம் அழகான தோற்றத்திலையும் இருக்கணும். புரிஞ்சிருச்சு மகாராஜா. நீ ஜுவான்சுவை பத்தி என்ன நினைக்கிற? அவங்க ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அழகாவும் இருக்காங்க. அவங்களோட ராஜ்யம் அழிஞ்சதுனால அவங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு தோணுது. நீ போலாம். துரதிருஷ்டசாலி, நீ உன்னுடைய முந்தைய நாட்டை ரொம்ப எளிமையா மதிப்பிட்டிருக்க. நான் உங்களோட உதவியாளன், அதனால நான் பண்ற எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணணும். இப்போதைக்கு யாரு மகாராணி ஆக போறாங்களோ அவங்கள நீங்க தான் யோசிச்சு தேர்ந்தெடுத்தாகணும். ஜுவாசிச்சன்,
நீ உங்க அப்பாவுடைய மரணத்தை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுற. அவரை 100 மைல் தூரத்துல இருந்து கொலை பண்ணிருக்காங்க. அதோட புனித சக்தியையும் பறிச்சிருக்காங்க. கொடுமையான விஷயம். நீ நிறைய தகுதி வாய்ந்தவன்னு எனக்கு தெரியும். இத பத்தி விசாரிக்க சொல்லியும் 1 மாசம் ஆகுது. உனக்கு இன்னமும் எந்த விஷயமும் தெரிய வரலையா? அதை யார் பண்ணவன்னு உண்மையிலேயே உனக்கு தெரியாதா? மகாராஜா, எனக்கு மட்டும் அந்த கொலைகாரன் கிடைச்சிருந்தா இந்த சுயமர ஏற்பாடு எப்படி என்னால செஞ்சிருக்க முடியும் சொல்லுங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப கவலையில இருக்கேன். இந்த நாட்டுக்கு சேவையே செய்யக்கூடாதுன்னு ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருந்தேன். இதுக்காக எங்க அப்பா கிட்டே சண்டை போட்டிருக்கேன். இப்ப நான் அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றியே ஆகணும்னு லட்சிய வெறியில இருக்கேன். இந்த நாட்டுக்காகவும் இந்த ராட்சச கடவுளுக்காகவும் சேவை செய்யறதுக்காக என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது தப்பா பேசி இருந்தாலோ செஞ்சிருந்தாலோ என்ன மன்னிச்சிருங்க. உன்னோட இந்த முடிவுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொலைகாரன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவானோன்னு பயமா இருக்கு. இல்லனா அவன் இந்த போட்டியில எந்த பிரச்சனை வேணாலும் பண்ணலாம். நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க மகாராஜா. நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். என்னை தாண்டி யாராலையும் உங்களை தாக்க முடியாது. என்னாச்சு? காங்சிகி நம்ம ராஜ்யத்துக்கு வந்திருக்காரு. காங்சிகியா? வாங்க போய் பார்க்கலாம். இல்லனா அப்புறம் பார்க்க முடியாது. என்ன என்ன உன்னால நேத்து அவர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியல. இப்ப என் கூட சீக்கிரம் வா. வா. ஆமா போ சீக்கிரம் போ. இரு எங்கேயும் ஓடிடாத. கூடவேரா இரு நானும் பாக்கட்டும். பாத்தியா அழகா இருக்காருன்னு. சரி, தள்ளாதீங்க. அம்மா, எங்கம்மா போயிருந்தீங்க? என்னாச்சுக்கா? நீங்க எங்கேயாவது சண்டை போட்டு வந்தீங்களா? இல்ல, அதை விட அதிகமா நான் அம்மையாருக்காக கையெழுத்து வாங்க போயிருந்தேன். எங்க காட்டுங்க. நான் அவரோட ஒல்லியான கைக்கு ஒரு முள்ளங்கியோட உயரம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு தூரத்துலதான் நின்னுட்டு இருந்தேன். அவர் என்ன பார்த்தாரு. கண்டிப்பா என்ன பார்த்திருப்பாரு. அவர் முகமூடி போட்டிருந்தாலும் என்னால மூச்சு விடவே முடியல. உங்களை ஒரு குண்டு பொண்ணு நசுக்குனதுனாலதான் உங்களால மூச்சு விட முடியல. அந்த குண்டு பொண்ணை பத்தி சொல்லாத. அவளை நினைச்சாலே கோவமா வருது. கோங்சுகி அவளுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கறத பார்த்தேன். அதோட அவரோட கையையும் தொட்டா. ஒருவேளை அவரு சின்ன பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கையெழுத்து போடுற போல இருக்கு. அப்படின்னா எதுக்காக அவர் இவளை பார்க்கவே இல்ல? குயின்சுவான் என்ன அந்த குண்டு பொண்ணை விட கேவலமா இருக்காளா? அதானே, அந்த காங்சுகிக்கு கண்ணு கோளாறு ஆயிடுச்சு போல இருக்கு. இருந்தாலும் அவரை பத்தி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன நீ பயங்கரமான ஆளா இருக்க. எங்க என்கிட்ட காட்டு. பாத்தியா காங்சுகியோட கையெழுத்து. அற்புதமா இருக்காரு. நீங்க உங்களோட அட்டைகளை தொலைக்கவே கூடாது. பத்திரமா பாத்துக்கோங்க. இல்லனா உங்களால சுயம்வர போட்டியில கலந்துக்கவே முடியாது. பத்திரமா வச்சுக்கோங்க, சரியா? இந்த அட்டைய மட்டும் தொலைச்சிடாதீங்க. எங்களுக்கு எதுக்கு ஒரே ஒரு வகையான சமையல பண்ணி கொடுக்கறீங்க? இங்க ரொம்ப சூடா இருக்கு. நடன போட்டி வேற இருக்கு. போதுமான சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களால எப்படி ஆட முடியும்? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு. அது எப்ப வரும்னு யாருக்குமே தெரியாது. வாங்க வாங்க, நேரம் ஆயிடுச்சு.
என்ன சாப்பாடு? பாத்து பாத்துரும் எல்லாருக்கும் இருக்கு மெதுவா எடுத்துக்கோங்க. எனக்கு முதல்ல கொடுங்க. First எனக்கு கொடுங்க. ரொம்ப பசிக்குது. நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க சாப்பிடுங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. நீ இங்க என்ன பண்ற? அக்கா, உங்களுக்கு உணவு கொடுக்க வந்திருக்கேன். உங்களுக்கு இங்க உணவு பிடிக்கலன்னு லியாங்க அவர்கள் சொன்னாங்க. நான் உங்களுக்காக கோழி குழம்போ சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்க ரகசியமா சாப்பிடுங்க, யாருக்கும் சொல்லிடாதீங்க. சரி அக்கா, போட்டியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. இங்க இருக்கிறவங்கள விட நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால நீங்க தான் மகாராணி ஆவீங்க. நாளைக்கும் இந்த மாதிரி கொண்டு வர உங்களுக்கும் முகம் என்ன மாதிரி குண்டாயிடணும். உங்களுக்கு தெரியாத போல இருக்கு, டியானியோன் மகாராஜாக்கு குண்டா இருக்கிற பொண்ணுங்க தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி. பரவாயில்ல, சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுறேன். ஜுவான், நீ என்ன சமையல் நல்லா பண்ணுவ? பொரிச்சு பன்னிக்கறி. அத நான் இது வரைக்கும் ருசி பார்க்கவே இல்லையே. இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டு இருந்தேன். காங்சுகி பெரிய வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நான் கேள்விப்பட்டேன் தெரியுமா? மகாராஜா அவருக்கு பரிசு கொடுத்தாரு. நிஜமாவா? எல்லா பொண்ணுங்களும் பைத்தியம் மாதிரி அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. அப்படியா? ஒருவேளை அவரு தினமும் அப்படி சாப்பிட்டாருன்னா குண்டாயிடுவாரு. சீக்கிரமா அங்க எங்க போற? இந்த பக்கம் வா. ஓ, உங்ககிட்ட ஏதாவது கற்பூர தைலம் இருக்கா? அவ கைய பாரு, மீன் சமைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு வாசனை வருதுன்னு. காங் சுகி இவளோட கைய பார்த்தாருன்னா வெறுத்துருவாரு. சரி சரி இரு. வேண்டாம், நிறுத்துங்க. எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக பிடிக்கல. ஜுவான், இந்த ஒரு தடவை என்ன நம்பு. உன்னை பார்த்து கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா அது வேற விஷயம். ஆனா உன்னோட சமையல் மேல நீ நம்பிக்கை வை. ஆமா, அது என்ன அவ்வளவு முக்கியமா? அது என்ன விஷயம்னா, கோங்சுக்கு இவ்வளவு நாள் ஆட்டுக்கறியும் மீனும் சாப்பிட்டிருப்பாரு. ஆனா இப்ப இத கொண்டு போய் கொடு, அவருக்கு நிச்சயம் பிடிக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு அவரை வெறி பிடிச்ச அளவுக்கு பிடிச்சிருக்கு, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நீங்களே போய் கொடுத்துட்டு வந்துடலாம்ல. அது நான் முயற்சி பண்ணேன். ஆனா அவருக்கு சின்ன பொண்ணுங்களை தான் பிடிக்கும். நம்ம கடையில இருக்க சின்ன பொண்ணு நீ. சின்ன பொண்ணுங்க இந்த தெரு முழுக்க இருக்காங்க, பாருங்க. நீங்க நிமிஷம் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் தரேன். எனக்காக இத கொடுத்துட்டு வரீங்களா? பகல் கனவு, நானும் காங் சுகிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். ஒரு வெள்ளி நாணயத்தை வச்சு உன்னால என்ன வாங்க முடியாது. 10 நாணயமா இருந்தாலும் சரி. ஆமா, உங்ககிட்ட கறி இருக்கா? அதெல்லாம் எங்க கிட்ட இல்ல. நீ இருமா. வேண்டாம், சீக்கிரம் போ. சொல்றல. நீ சாப்பிட என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நான் ஆட்டுக்கறி குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வறுத்த காடியும் முட்டை குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் இங்க பாருங்க. இனிப்பும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பலகாரமும் நத்த குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதோட மான் கறியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். மான் கறியா? பரவாயில்லையே. உங்க சமையல் எல்லாம் பிரமாதமா இருக்கு. ஆனா கோங்சுகி ஒரு பெரிய ஓவியர். மத்த உணவுகள் வச்சு பார்த்தா என்னோட உணவு தான் பிரமாதமா இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? காய்கறிகள், முள்ளங்கி, அப்புறம் சில பழங்கள். வாங்க வாங்க, நல்ல செய்தி, நல்ல செய்தி. எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க உணவை உள்ள எடுத்துட்டு போகணும்னா எல்லாரும் ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுத்துட்டு போகணும். ஐயா அவர்கள் நீங்க கொடுக்கற உணவெல்லாம் ருசி பாப்பாரு. அப்புறம் இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க, எல்லாரும் வரிசையில கடவுளோட கருணை, சாப்பாடு வீணாக்க கூடாது. எப்படியோ கோங்சுகி சாப்பிட மாட்டாரு, நானே சாப்பிட்டுறேன்.
ரொம்ப பயந்துட்ட போல இருக்கு. இந்த சாப்பாடு எனக்கு எடுத்துட்டு வந்தது தானே? உண்மைதானே? அத உள்ள கொண்டு வராம இங்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா நீ? இது புரிச்ச பண்ணிக்கிறதுன. இது எனக்கு பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா? உனக்கு வேண்டியவருக்கும் இது பிடிக்குமோ? இது நல்லா இருக்கு, ருசியா இருக்கு. எனக்கு கூட இதுதான் வேணும். சரி உள்ளவா. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்க. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இது ஞாபகப்படுத்துது. நீ வந்து சாப்பிடு. ஐயா வாங்க வாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஏன்னா முத தடவையா இந்த வீட்டுக்கு இத்தனை பெண்கள் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உணவு எடுத்துட்டு வந்திருக்காங்க. உங்களை தொல்லை பண்ணதுக்கு முதல்ல என்ன மன்னிக்கணும். இல்ல இல்ல, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அழகான சமையல்காரி இருக்கா போல இருக்கே. ஒருவேளை வெளியில இருக்கிற பொண்ணுங்களுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே வருத்தப்படுவாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ வந்து என்னுடைய பிரியமான பணிப்பெண். அவ என் கூட பல வருஷமா இருக்கா. அவளுக்கு என்னோட ருசி நல்லாவே தெரியும். அவ மத்தவங்களை விட சிறந்தவ. நீ என்னோட பிரியமான பணிப்பெண். உங்களுக்கு பணிப்பெண் இருக்கிறது தெரிஞ்சதால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நாங்க தரக்கூடிய உணவு உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா அதை நினைக்கிறதுக்கே பயமா இருக்கு. அப்புறம் மகாராஜா எனக்கு தான் தண்டனை கொடுப்பாரு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நான் இங்கேயே சாப்பிடுறேன், தூங்குறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வெளியில போய் உணவு கொண்டு வந்த பெண்களை பக்குவமா சொல்லி அனுப்பி வச்சிடுறேன். சரி, ரொம்ப நன்றி. வாங்க. சாப்பாடு தான் ஆறி போயிருக்குமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க கிளம்புற? நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஃபுஜியோன். நீ ஜுவான், உனக்கு புத்தியே கிடையாது. முதல்ல புளிய விட்டு கடிக்க விட்டேன். அதுக்கப்புறம் மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சு குளிர்ல அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த பயங்கரமான ராஜ்யத்துக்கு அதுவும் தன்னம் தனியா இங்க வந்திருக்க. உனக்கு என்னதான் வேணும்? லீல கேலி பண்ண கோங்சிக்கி. அது ஃபூஜியோன் தானே? ஆமா. என் மனசு ரொம்ப சின்னதுதான். ஆனா அதுல ஒன்னால மட்டும்தான்
அமைதியா பாதுகாப்பா இருக்க முடியும். அது ஒருவேளை என் சங்கீதத்தை மாத்தினதுக்கு அப்புறம் கூட இருக்கலாம் இளவரசி. அப்ப நான் கோடுல இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? அதை விட நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த ஃபென்கேன் மலைக்கு நீ வந்து கான்சிகையை எட்டி பார்த்ததும் தெரியும். இன்னொரு விஷயம் கூட சொல்லட்டுமா? உன் கண்ணோட நேரத்தை மாத்திருக்க, ஜடைய போட்டிருக்க. இவ்வளவு திட்டம் போடுறது எவ்வளவு கஷ்டம். இதுக்கு நீ நாட்டியமே போய் ஆடலாமே. என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. நீ கவலைப்படாத. நான் இந்த இடத்துக்கு வந்தது ஒண்ணு பாக்குறதுக்கு இல்ல, அதோட புனித விளக்குக்காகவும் வரல. நான் இங்க இந்த இடத்துல தொடர்ந்து கான்சிகையாவே இருந்துக்கிறேன். நீங்க சமையல்காரியா வேறு, யாருக்கும் சந்தேகம் வராது, பிரச்சனையும் வராது. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்னையே சொல்றீங்களா? நீங்க அழகிங்களை பார்க்க வந்திருக்கீங்க. நான் உன்னை பார்க்கதான் இங்க வந்தேன். உன்னால கௌரவல என்னெல்லாம் பிரச்சனைகள் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்க வந்தேன். உனக்கே எப்பவும் பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீ உன் நாட்டை காப்பாத்த நினைக்கிற. சாமி என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல. உங்களை நிராசப்படுத்துவேன்னு பயமா இருக்கு. ஒருவேளை நான் பிரச்சனையில விழுந்தாலும் என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். என்னால நல்லா வாழ முடியும். ஃபுஜியூன், நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுஜியூன், காங்சிகை, இது எல்லாமே வெறும் பேர்கள் தான். போன முறை நான் உன் கூட இல்ல, ஆனா இந்த முறை உன் கூடவே தான் நான் இருப்பேன்.一座城里盏灯虔诚了相思，冥冥之中梦里蒙住3000尺，纷纷细雨之彼岸花又是忘记了谁的我的事。我会追随你直到今生今世，看看繁华似锦和你的样子，伴你路几尺。நீ இங்கே இருந்து அவரை பாதுகாக்கணும். உனக்கு புரிஞ்சுதா? வின்சுவானாக்கா, நீங்க சொன்னவரு அங்கே இல்ல. அங்க இருந்து அவர் போயிட்டாரு. என்ன? இதுதான் விட்டுட்டு போயிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கும் தெரியாது. அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கு போல இருக்கு. இந்த பூமி இருக்கிற வரைக்கும் உங்க கூடவே வரணும்னு நினைக்கிறாரு போல. உனக்கு யாரு இதெல்லாம் கத்து கொடுத்தது? அதோட அவர் என்ன கண்டுபிடிக்கவும் தேவையில்லை. நீ இன்னமும் அவளை சந்திச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? அவ எவ்வளவு புத்திசாலியா இருந்தா என்ன சுலபமா கண்டுபிடிச்சா. அத நீ வேணும்னு தானே பண்ணிருக்க. எனக்கு புரியவே இல்ல ஃபூஜியன். அவளை நீ கண்டுக்கவே மாட்டேன்னு என்கிட்ட சொல்லி இருந்த. அப்படி இருக்கும்போது அவளுக்கு நீ இங்க இருக்கிற விஷயம் எப்படி தெரியும்? சரி, அதுவும் நல்ல விஷயம் தானே. பைத்திய மாதிரி வளராத. அது எப்படி நல்ல விஷயமாகும்? ஃபூஜியோட அர்த்த தொல்லை கொடுக்கறத விட காங்சுகையா இருந்து பிரச்சனை கண்டுக்காம போயிடலாம். அப்படியே அழகான பொண்ணுங்க ஆடுறத பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் அவளுக்கும் சுலபமா இருக்கும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒரு அமரன், ஆனா ஒரு பொண்ணுக்காக முகமுடிய போட்டு மறைஞ்சுகிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ?
எதுக்காக நீ இவ்ளோ கோவப்படுற? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னும் 3 நாள்ல சுயம்வர போட்டி நடக்க போகுது. அவ கண்டிப்பா செஞ்சு காட்டுவா. ஆனா நீ அவ மேல அக்கறை காட்ட மாட்டியா? அதான் சொன்னல, அது அவளோட விஷயம்னு. நான் ஓரமா நினைப்பு வேடிக்கை பார்ப்பேன். நான் இல்லாம அவ என்ன பண்றான்னு நான் பார்க்க விரும்புறேன். அப்படின்னா நீ இன்னமும் போவியா? போவேன். அப்படின்னா நீ இப்போ எந்த அடையாளத்தோட போவ? பூஜியனாவா இல்ல காங்சிகியாவா? ஜியான், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நாம ஹுவான்சுவாங் சுயம்வர போட்டியில எந்த பிரச்சனையும் பண்ண போறதில்ல. சரி, எனக்கு புரிஞ்சது. நான் யாரு கூட சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதானே? நான் பார்த்ததுலே நீதான் அதிகமா பேசுறாம. சரி, குடி குடி குடி. இருந்தாலும் 100 வருஷம் என் மேல கோபம் வரல. இன்னைக்கு சுயம்வரம் போட்டி நடக்க போகுது. நீங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிங்க. எல்லாரும் நல்லா நிமிர்ந்து நிக்கணும், குனிஞ்சிட்டு இருக்க கூடாது. கடைசி தடவையா பயிற்சி பண்ணலாம். எல்லாரும் வாங்க. மேடை மேல சாப்பிட கூடாது. உனக்கு மகாராணி ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. இன்னும் சில பொண்ணுங்க இங்க வரவே இல்ல பாருங்க. பெர்ஷியால இருந்து வந்த பொண்ணு எங்க காணோம்? சீக்கிரமா போய் அவளை தேடு. சோம்பேறி மாதிரி நிக்காத போ. அவங்க எங்க போயிட்டாங்க தெரியலையே. காத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நன்றி. அண்ணா, தாமதத்துக்கு மன்னிக்கணும். நான் பார்க்க வேண்டியத ஏதாவது விட்டுட்டேனா? லீ நாட்டியக்காரங்களை விட இவங்க சிறந்தவங்க கிடையாது. அத பார்க்கும்போது உனக்கே தெரியும். சரி. தேவையில்லை. என் பக்கத்துல உட்கார்ந்து பாரு. சரி. அப்புறம் உனக்கு இவங்கள யார பிடிச்சிருக்கு? எல்லா அழகிகளும் உங்களை மயக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே உங்களுடைய அதிகாரத்து மேல ஆசைப்படுறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கோமாளிங்க தான். நீ அவங்களுடைய தோற்றத்தையும்
அவங்க நடனத்தையும் ரொம்ப கேவலமா பாக்குறல்ல? தோற்றத்துல எங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. அப்புறம் நாட்டியத்துக்கு அவங்க லீ பொண்ணுங்களுக்கு ஈடாக மாட்டாங்க. தைரியத்துல எல்லாரும் உங்ககிட்ட தோத்துருவாங்க.手相挽，弱水三千，为一念成缘，终不舍与你话离别。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段永世的尘缘。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段永世的尘缘，阅尽这凡世的情怀。